இதுதான் வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் கொடுத்த அடிப்படையான விளக்கம். இது உண்மையிலேயே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம் அது. இதில் சட்டத்தை தாண்டி சமூக பிரச்சனைகள் நிறைய கலக்கிற இடம் வந்து இந்த குழந்தை பிறக்கும் போது இறந்தவங்க. இப்போ அந்த விகிதம் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. எப்படி இதெல்லாம் குறையுது? அனாவசியமாக கருத்தரிப்பதை தடுத்ததுனால. வேண்டான்னு முடிவெடுத்தா அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அது எவ்வளோ நாளில் பண்ணணும்? அப்படி இதெல்லாமே வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க? 2 டாக்டரை பிடிச்சி கையெழுத்து வாங்கி 7 மாதம் 8 மாதத்தில் கூட அபார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. மேம், இப்போது இந்த 18 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து இப்போது தெரியாமையோ இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சட்டத்தில் என்ன மாதிரியான சட்டம் அவங்களுக்கு எப்படி ஒரு பயன்பாடுல இருக்கு? இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இன்னைக்கு நாங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்ச ஒரு டாபிக் என்ன அப்படின்னா கருக்கலைப்பு சட்டம். இது பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது பற்றி எங்களுக்கு வெளிவாக சொல்ல முடியும்? இது உண்மையிலேயே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம் அது. இதில் சட்டத்தை தாண்டி சமூக பிரச்சனைகள் நிறைய கலக்கிற இடம் வந்து இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சிங்கிற இந்த சட்டம். அதாவது சட்டப்படியான கருக்கலைப்பு. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு சட்டம். ஏன்னா இது வந்து சமூகத்தில் பரவலாக இருக்க ஒரு பிரச்சனை. இப்போ இது சட்டமாக மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, இதில் இருக்கிற சமூக பிரச்சனையோட சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கணவனும் மனைவியும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போ வந்து கணவர் வந்து அவங்கள வந்து இரவு கூப்பிடுறாரு. அப்போது மனைவிக்கு வந்து ஐயோ இத்தனை குழந்தைங்க இருக்கே, மறுபடியும் குழந்தை வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. அந்த பாட்டோட முடிவுல வந்து சாவதற்கா பிள்ளை தவிப்பதற்கா பிள்ளை இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த நாட்டில் உள்ள மக்கள் நலம் இங்கு தோன்றியுள்ள மக்கள் நலம் யாவும் தோன்றாத மக்கள் தந்ததாகும். இது ரொம்ப முக்கியமானது. தோன்றியுள்ள மக்கள் நலம் யாவும் தோன்றாத மக்கள் தந்ததாகும். அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாயிட்டே போச்சுன்னா யாருக்கும் எதுவும் பத்தாது. அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க கொஞ்சமாவது சௌரியமா இருக்காங்கன்னா நிறைய பேர் பிறக்காம இருந்ததுனால இருக்கவங்களுக்கு கிடைக்குது. இதுதான் வாழ்க்கை. அந்த பாட்டுல தான் கடைசியா அதனால வந்து காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டிடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து 30களில் எழுதின பாட்டு. 1930. ஏன்னா இப்போ 30னா 2030 வந்துடும். 1930 எழுதியிருக்கிற பாட்டு. அப்போ தந்தை பெரியார் வந்து இந்த குழந்தை பேரு இதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. கர்ப்ப ஆட்சி அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு. அதே மாதிரி டெஸ்ட் டியூப் பேபியை பற்றி பேசியிருக்காரு. குழந்தை வேணும்னா வந்து அதை சோதனை குழாயில பெற்றுக்கொள்ளலாம். ஆணுடைய உயிரணுவையும் பெண்ணுடைய அந்த முட்டையவும் இணைச்சு சோதனை குழாயில நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்காக தான் வந்து ஆணும் பெண்ணும் சேரணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா, காதல் இருந்தா, அன்பு இருந்தா அவங்க உறவோட இருக்கலாம் அப்படின்னு. இது வந்து இனி வரும் உலகம் அப்படின்ற புத்தகத்துல வந்திருக்கு. இதெல்லாம் 1940. அப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறதே எல்லாரும் விரும்பி தவம் இருந்து குழந்தைய பெற்றுக்கிறாங்கன்னு இல்லை, அப்படி நடந்துருது. குழந்தை வந்துருச்சு, இப்படிதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வந்துருச்சு அப்படின்னு.
இப்போ என்ன பண்றது? ம். அந்த பெண்ணுக்கே ஒரு 25 வயசு தான் ஆயிருக்கும். ம். பார்த்தா 6 குழந்தை பிறந்திருக்கும். ம். அவங்கள பார்த்தா ஒரு 40 வயசு மாதிரி இருப்பாங்க. ம். அப்புறம் சொல்லுவாங்க, ஆமா அவ இப்பயே கிழவி மாதிரி ஆயிட்டா, ஆமா. அவன் மாப்பிள்ளை மாதிரி இருக்கான். ம். அப்போ அங்க அஃபெக்ட் ஆகுறது அந்த பெண்ணுதான். பெண்ணுடைய உடம்பு, வாழ்க்கை எல்லாமே. ம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. ம். ஒரு குழந்தை பிறந்தாச்சா, ம். ம். முதல்ல குழந்தை பிறக்கும் போதே சரி ம். தூக்கம் கிடையாது. ம். அம்மா குழந்தை தூங்கும்போது அம்மா தூங்குனாதான் உண்டு. ஆமா. குழந்தை விழிச்சிட்டா தூக்கம் கிடையாது. ம். பசிக்கு சாப்பாடு ஃபர்ஸ்ட் நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஆமா. அந்த குழந்தையை விட்டு கண்ணை நகர்த்த முடியாது. ம். இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கு. இது மாதிரி ஒரு 5-6 பெத்து அவங்க உடம்பு வீணா போய் பல பேர் வந்து அந்த மெட்டர்னிட்டி, நீங்க மார்டாலிட்டி ரேட் பார்த்துருப்பீங்க. குழந்தை பிறக்கும் போது இறந்தவங்க. ம். இப்ப அந்த விகிதம் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. ம். 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 எப்படி இதெல்லாம் குறையுது? அந்த மார்டாலிட்டி ரேட் டியூரிங் டெலிவரி ம். அப்படிங்கிறது எப்படி குறைஞ்சிருக்குன்னா, ம். அனாவசியமா கருத்தரிப்பதை தடுத்ததுனால. ஓகே. அப்போ அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்கு, தடுப்பு முறைகள். ம். 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 அதுக்கும் மேல வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு சர்ஜரி இருக்கு. ம். அவங்க குழந்தை வேணாம், குடும்ப கட்டுப்பாடு ம். அப்படி பண்ணிடலாம். ம். இதெல்லாம் இல்லாமல் இந்த இதுக்கான அறிவியல் வசதிகள் இல்லாம ம். நிறைய பேருக்கு வந்து குழந்தை உண்டாயிருக்கு. ம். அப்போ அதை வந்து என்ன செய்யறது அந்த பொண்ணு ம். அப்படின்னா, வேண்டான்னு முடிவெடுத்தா அதை வேணான்னு அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ம். ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கணும். ம். அது எவ்வளோ நாளில் பண்ணணும் ம். அப்படிங்கிறத சட்டமாக கொண்டு வந்தாங்க. ம். இது வந்து 71ல் வந்தது இந்த சட்டம். ம். அப்போது இதில் வந்து 12 வாரத்திலிருந்து ம். 20 வாரத்துக்குள்ள ம். பண்ணிடணும். ஓகே. அதிகபட்சம் 20 வாரம் தான். ம். 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 அதுக்குள்ள கருக்கலைப்பு செய்திடலாம். ம். அதுக்கு மேலே போயிட்டா அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் வந்துடுது. ம். அது ஒரு பர்சன், ஒரு ஆள் அப்படிங்கிற உரிமை அந்த குழந்தைக்கு வந்துடுது. ம். 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 கருவில் வாழ்கிற உரிமை. ம். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொல்லக்கூடாது. ஆமா. இதுதான் வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் கொடுத்த ம். அடிப்படையான விளக்கம். ம். ஒரு குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணால் ம். அது வந்து 12லேருந்து 20 வாரத்துக்குள்ள அதை கலைக்கலாம். ம். அதுக்கு மேலே போயிருச்சுன்னா கலைக்கக்கூடாது. ம். அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ம். 20 வாரத்துக்கு மேலே போயிட்டா அந்த தாய்க்கு ம். அது உடல் ரீதியாக பிரச்சனையை உண்டாக்கும். ம். அல்ல அந்த குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள நோய் இருக்கு, கருக்குழந்தைக்கு ம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ம். அது ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமையோ இல்லை ஏதோ ஒரு கொடுமையான நோயோடையோ பிறக்க வாய்ப்பு இருக்கு. ம். இந்த மாதிரி மருத்துவ காரணங்கள் இருந்தால் ம். அதை அந்த குறிப்பிட்ட வாரத்துக்கு பிறகும் ம். கரு கலைக்கலாம். ம். சட்டப்படி மருத்துவ முறைப்படி ம். 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 அப்படிங்கிறது அந்த சட்டம். ஓ. இதுல என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ம். முதல்ல இது சட்டப்படி நடக்கணும். ம். ரெண்டாவது அதற்கான மருத்துவமனைகள்ல நடக்கணும். ம். அதற்குரிய வசதிகள் இருக்கணும். ம். தகுதியான ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர், ம். அதுக்கு தகுதி வாய்ந்த மருத்துவர், ம். அவர் தான் வந்து அதை செய்யணும். ம். இதெல்லாம் இல்லாம எங்கேயோ ஒரு மூலையில ம். ஏதோ ஒரு கட்டடத்துல ம். அவங்க குவாலிஃபைடோ இல்லையோ, இதை செய்யறதுக்கு லைசன்ஸும் இல்லை, ம். அப்படியானவங்களை வச்சு ரகசியமாக செய்து ம். அதுல குழந்தைகளுக்கு ஆபத்தெல்லாம் உண்டாகுது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி செய்யக்கூடாது. ம். அந்த செய்து கொள்ற பெண்களுக்கும் அது ஆபத்து. ம். அதை செய்யக்கூடாது. ஓகே. அப்படி செஞ்சா அதுக்கு தண்டனை உண்டு. மேம், இப்போ இந்த 18 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் வந்து குழந்தைகள்னே சொல்லலாம். குழந்தைகள் வந்து இப்போ தெரியாமையோ இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சட்டத்துல என்ன மாதிரியான வசதிகளோ இல்லை தண்டனைகள் எதுவும் இருக்குமா? இல்லை அப்படின்னா இந்த சட்டம் அவங்களுக்கு எப்படி ஒரு பயன்பாடுல இருக்கு? இந்த சட்டம் எல்லாருக்கும் பொருந்தும். ம். என்னன்னா அவங்க வந்து மைனர் பிள்ளைகளா இருக்கும்போது ம். அவங்க பெற்றோர் ம். அல்லது காப்பாளர் ம். அவங்களுடைய மேற்பார்வையோட அவங்க சம்மதத்தோட அது வந்து நடக்கணும். ம். இது அவங்களுக்கான சட்ட பாதுகாப்பு. இல்லைன்னா ம். குழந்தைங்களை யார் வேணா தவறா பயன்படுத்துவாங்க. ம். அதனால அவங்க பெற்றோருடைய சம்மதம் பாதுகாப்போட இது நடக்கணும். ம். அதிலும் கூட அந்த 20 வாரத்துக்கு மேல பண்ண முடியாது. அவங்களுக்கும் அதே அப்ளை தான். ஆமா. அப்பதான் நீங்க பாப்பீங்க சில இடங்கள்ல வந்து பெற்றோர் வந்து கோர்ட்டுக்கு மனு போடுவாங்க. ம். குறிப்பா ரேப் விக்டிம்ஸ். ம். ஒரு பெண்ணை ஒருத்தர் பலாத்காரம் பண்றாங்க,
அதில் அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆயிடுது. ம். அது மைனராகவோ மேஜராகவோ இருக்க வச்சுக்கோங்க. ம். இப்போ யார் அதுக்கு பொறுப்பெடுக்கிறது? ம். அப்போ அதை காப்பாற்ற முடியுமா? ஆமா. அப்படிங்கும்போது இந்த உலகம் முழுக்க இதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இருக்காங்க. ம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை அது ஒரு உயிர், அதை நீங்கள் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த உயிர் பிறந்துட்டா வளர்ப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்களா? ம். அது செய்ய மாட்டாங்க. ம். ஆனால் வந்து அதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, ம். அதுக்கு வந்து மதத்துக்கு எதிரானது, ம். இப்படியெல்லாம் வந்து நிறைய பேசுகிறவங்க இருக்காங்க. ம். ஆனால் வந்து அந்த மனித உரிமையாக அந்த குழந்தை எந்த தாயோட வயிற்றுல இருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களால இதை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா, ம். இதுதான் வந்து அதை முடிவு பண்ணணும். ம். அதனால அதுவும் நான் சொன்ன மாதிரி சட்டப்படி தகுதியான மருத்துவர்களால் பண்ணப்படணும். இதுக்கு எதுவும் இந்த மருத்துவர்களோட கையெழுத்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல சொல்றாங்க. ஆமாம், அது பத்தி சொல்ல முடியுமா? நான் சொன்னேன் இல்லையா, 26 வாரத்துக்கு மேலே, ம். ம். இப்போ 20 வாரத்துக்கு மேலேனாலே அது தாயுடைய உடல்நிலை தான் முக்கியம். ம். 26 வாரத்துக்கு மேலே போயிட்டா ம். 2 மருத்துவர் வந்து ஒப்பீனியன் கொடுக்கணும். ஓகே. இல்லை இது வந்து அந்த குழந்தைக்கு ஆபத்து ம். அல்லது இந்த தாய்க்கு ஆபத்து, என்ன ம். பிரச்சனை ம். அப்படின்னு சொல்லி 2 மருத்துவர்கள் வந்து அதுக்கு சான்றிதழ் கொடுக்கணும். ம். அப்படி கொடுத்தாதான் வந்து அதை செய்ய முடியும். ம். என்னன்னா இதெல்லாமே வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட பாதுகாப்புக்காக ம். உருவாக்கப்பட்ட சட்டங்கள். ம். ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க, 2 டாக்டரை பிடிச்சி கையெழுத்து வாங்கி ஆமா. 7 மாதம் 8 மாசத்துல கூட அபார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ம். பிறக்கிற உரிமை, ஆமா. அது பெண்ணுக்கு வந்து மங்கையராக பிறப்பதற்கு ரொம்ப மாதவம் செய்யணும். ஆ. அதனால நிறைய பேர் 7 மாசத்துல கூட ம். கருவிலேயே கண்டுபிடிச்சி இது பண்ணுறவங்களும் இருக்காங்க. ம். 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 ஆனால் அந்த மாதிரிலாம் தவறாக நடக்குதுன்னா அவனுக்கு வந்து தண்டனை உண்டு. ம். சட்டம் அனுமதிக்காத இடத்துல, ம். உரிய மருத்துவர்கள் இல்லாத இடத்துல, ம். சட்டத்துக்கு புறம்பாக இந்த காலம் கடந்து ம். இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து தண்டனை உண்டு. ஓகே. இதில் இன்னொன்று இருக்குது, ம். இதனுடைய சப்ளிமெண்ட். அது ம். என்னன்னா, இது வந்து 7 மாதம் 8 மாதம் வயிற்றுல பார்த்து பண்ணுறாங்க இல்லையா, ம். இது வந்து ஏன் 7 8 மாசத்துல பண்ணுறாங்க? ம். அது பெண் குழந்தைன்னு எப்படி தெரியுது? ஸ்கேன்ல வந்து பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு இது அது இருக்கு. கரெக்ட். ம். அதுதான் அந்த சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும். ம். அதுக்கு வந்து கருக்குழந்தை சோதனைகளை முறைப்படுத்தும் சட்டம்னு பேர். ம். 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 அது ஆங்கிலத்தில் சொன்னால் ரொம்ப நீளமாக இருக்கும். ம். ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் டெக்னிக்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் ஓகே. அப்படின்னு. ப்ரீநேட்டல்னா பிறக்கிறதுக்கு முன்னால் இருக்க கருக்குழந்தை, ம். டயக்னோசிஸ் டெக்னிக்ஸ் ம். ரெகுலேஷன் ஆக்ட் ம். அப்படின்னு. கருக்குழந்தை சோதனைகளை ம். முறைப்படுத்தும் சட்டம். ஆ. அதுலேயும் வந்து இப்போ ஸ்கேன் வந்து கம்பல்சரி. ஆமா. அது வந்து கம்பல்சரினா என்ன, சட்டம் போட்டு நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் எடுக்கணும்னு சட்டம் இல்லை. அப்படி கிடையாது. ஆனால் அந்த பெண்ணுடைய நன்மைக்காகவும் ம். குழந்தை பத்திரமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ம். 3 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் எடுக்கிறாங்க. ம். அதுக்காக மட்டும்தான் எடுக்கணுமே தவிர ம். குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கக்கூடாது. ம். அந்த சட்டத்தில் அது ரொம்ப முக்கியமானது. ம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்தீங்கன்னா அது குற்றம். ம். ஆனால் இவங்க வந்து நாங்கள் பொதுவாக தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ம். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேண்டாம் ம். அப்படின்னு பெரிய ஆபத்துக்கு அந்த பெண்ணை உட்படுத்துறது இருக்கு. ம். அதுக்காக நீங்கள் சமீபத்தில் கூட சில பேர் கைது செய்யப்பட்டாங்க. ம். இதுக்கே தனியாக ஒரு சென்டர் வச்சுக்கிட்டு ம். அதை பார்த்து சொல்றது ம். அப்படின்னு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ம். அப்படி பண்ணுறவங்களாம் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. ம். அந்த லேபுக்கு வந்து லைசன்ஸ் ரத்து பண்ணப்படும். ம். அந்த சோதனையை செய்கிற அந்த நிபுணர்கள் மருத்துவர்கள் வந்து ம். சிறை தண்டனைக்கு உள்ளாவாங்க, ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. ஸோ எல்லா குழந்தையுமேவும் ஒண்ணுதான் அப்படின்றத நம்ம வந்து அந்த மனப்பான்மை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, நீங்க சொன்ன அருமையான சொல் வந்து இந்த மனப்பான்மை. ம். இந்த மனப்பான்மை மாறினாதான் ம். இந்த சட்டங்களை சமூகம் வந்து நல்ல முறையில பயன்படுத்த முடியும். ஆகையினால சட்டங்களை உருவாக்குகிற ஒரு சமூகத்துல தேவை இருக்குன்னு அர்த்தம். ம். ம். குற்றங்கள் அதிகமானாதான் ஒரு புது சட்டம் வரும் ஆமா. இல்லையா? ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் வேணும்னு சொல்றோம். ஏன்? அது அதிகமாகுது அதனால. அப்ப அது வெறும் சட்டம் போட்டா அதோட நிக்காது. ம். அந்த சட்டத்தினுடைய நோக்கம் வந்து பயன்படணும்னா ம். மக்களுடைய மனப்பான்மையில அது இருக்கணும். ம். அந்த மனப்பான்மையை மாறுவதற்கு இந்த சட்டங்களை தெரிந்து கொள்றது ஒரு துணையாக இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ. நன்றி.
இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.